சாதிக்க விருப்பமா? அவமானப்படுங்கள். என்னை நானே யார் என்று புரிய எனக்கு தேவைப்படும் ஓர் ஆயுதம்தான் அவமானம். இது உண்மை என்பது போல் அனைவரின் வாழ்விலும் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அவமானங்கள் தான் நம்மை திசை மாறச் செய்கின்றன. அப்படி மாறுகிற திசை சரியாக அமைய வேண்டும். அதில்தான் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்படியே அந்த அவமானத்தில் கூனி குறுகி நின்றுவிடக் கூடாது. வெற்றியாளர்களின் ஆரம்ப கட்ட அடித்தளமே ஏதாவது ஒரு அவமானத்தில் தான் ஆரம்பித்திருக்கும். அவர்கள் உயர்வதற்கான படிக்கட்டுகளில் இந்த அவமானத்திற்கும் ஓரிடம் இருந்திருக்கும். நம்மை அவமானப்படுத்துவோரை பார்த்து பாதிப்படைய கூடாது. அவர்களுக்கு நன்றிதான் சொல்ல வேண்டும். அவமானம் என்பது தோல்வியினை எடுத்துக் கொள்ளக் கூடாது. இது இழிவும் அல்ல, ஒரு பாடம். நம் வாழ்க்கையில் வெற்றிகளுக்கு மட்டுமல்ல, தோல்விகளுக்கும் இந்த மாதிரி அவமானங்களுக்கும் இடம் உண்டு. உங்களை உருவாக்குவதில் அந்த அவமானங்களுக்கு இடம் இல்லை என்று நினைக்காதீர்கள். ஏற்பட்ட அவமானங்களுக்காக குமைந்து கொண்டிருக்காதீர்கள். நம் வாழ்வில் தவறுகள் என்கின்ற காற்று அடிக்கும் போது அவமானம் போன்ற புழுதிகள் கிளம்பதான் செய்யும். நாம் வாழ்க்கையில் மற்றவர்களை விட ஏதாவது ஒரு காரியத்தில் வேறுபட்டு சாதிக்க வேண்டுமெனில் பல அவமானங்களை சந்தித்துதான் ஆக வேண்டும். நம் மீது குப்பையையும் சாணத்தையும் கொட்டுகின்றனரே என்று செடி ஒரு நாளும் நம்மை போல் ஆதங்கப்படுவதில்லை, அழுது ஆர்ப்பாட்டம் செய்வதில்லை. அந்த குப்பையை தனக்கான உயிர்ச்சத்தாக எடுத்துக்கொண்டு பூக்களை காய்கடிகளை தருவதில்லையா? நாம் அந்த செடியை போல் இருக்க வேண்டாமா? மற்றவர்களின் ஏளனங்களையும் அவமானங்களையும் உரமாக ஏற்று வெற்றி நோக்கி செல்ல வேண்டாமா? உங்களுடைய குறைகளை சொல்லி மற்றவர்கள் இன்று அவமதித்தாலும் நாளை உங்கள் வெற்றியை பார்த்து பூரிப்படைந்து நல்ல வாழ்த்தையும் அவர்களை சொல்வர். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்மை இவ்வளவு அவமானப்படுத்துகின்றனரே என்று மட்டும் சோர்ந்து உட்கார்ந்து விடாதீர்கள். சோர்ந்து போகாதீர்கள். அப்படி ஒவ்வொரு துறையிலும் அவமானப்பட்டவர்கள் உட்கார்ந்து விட்டால் சமுதாயத்தில் வெற்றியாளர்களே உருவாக முடியாது. இப்போது இருக்கும் வெற்றியாளர்களும் உருவாகி இருக்க மாட்டார்கள். எல்லாவற்றிலும் முதல் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் என எதிர்பார்ப்பது எவ்வளவு முட்டாள்தனமோ அதைவிட பெரிய முட்டாள்தனம் ஒரு அவமானத்தை கண்டு சோர்ந்து போய் அந்த காரியத்தில் இருந்து விலகி விடுவது. மனித இனத்தை தவிர மற்ற ஜீவராசிகள் எதையும் அவமானமாக எடுத்துக் கொள்வதில்லை. மனிதன்தான் ஒரு விஷயத்தில் அவமானப்பட்டால் துவல்வதும் அந்த வேலையை வேண்டாம் என ஓடிப்போவதை வழக்கப்படுத்திக் கொள்கின்றான். சாதிக்க விருப்பமா? மனதை பக்குவப்படுத்துங்கள். இந்த ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக் கொண்டு ஓடுங்கள். வெற்றி இன்று கிடைக்காமல் இருக்கலாம், ஏன் நாளை கூட கிடைக்காமல் போய்விடலாம். ஆனால் நாளைய மறுநாளாவது கிடைக்கும் என்பதை உணருங்கள். முதல் முயற்சியிலே ஜெயிக்க வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். அது உங்களுக்கு சலனத்தையும் சோம்பேறித்தனத்தையும் தந்துவிடும். எப்படியாவது என்றாவது நான் வெற்றி பெறுவேன் என்று மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் வெற்றிக்கான முதல் படியே தோல்விதான். போராடி தோற்றவர்கள் கோடி பேர் இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் போராடாமல் வெற்றி பெற்றவன் என்று ஒருவரும் இல்லை.